வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாவுக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப்பு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக 2ஆம் தேதிங்களா, 10வது மாதம் ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு. 9 மாதம் கம்ப்ளீட் ஆகி 10வது மாதம் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போகிறோம். பாப்பாவும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. பிரியாவும் குளித்து கிளம்பியாச்சு. அவங்க ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிடலாம். பிரியாமா ரெடியா? இன்னைக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்க என்னங்கிறத அடுத்தடுத்து அப்படியே அப்டேட்டாக பார்க்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பாயிண்ட் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. போய் டாக்டரை பார்த்துட்டு வரலவா? மேலே போய் டோக்கன் போடணும். நான் அவங்க செக் பண்ணலையா? டாக்டர் பார்க்கல. செக் பண்ணிட்டாங்க. யூரின் டெஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க, அதனால் யூரின் டெஸ்ட் பார்க்க போகிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. நம்ம குட்டீஸு இன்றைக்கி வருவாரா, என்னைக்கு வருவார், அவரே எதிர்பார்த்துருப்பாங்க. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே எதிர்பார்த்து பார்த்து 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 கண்கள் பூத்துக்கிட்டு இருக்கிறோம். வேலைக்கும் போகிறதுக்கும் சிரமம், பயமாக இருக்குது. ஏன்னா அவன் மட்டும் விட்டுட்டு டக்குன்னு போகிறது பயமாக இருக்குது. விசுக்குன்னு வலி வந்துடுமோ என்னமோ. ஸோ ரொம்ப காக்க வைக்கிறாம ரொம்ப பாப்பா வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பாப்பாவுக்கு 10வது மாதம் பிறந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு அவளாக தான் வந்தேன். எப்போ எம்பளோ குளிச்சு கிளம்பி அவளே வந்து செக் பண்ணிவிட்டு செக் பண்ண வந்து பார்த்துட்டு நீ குழந்தை டெலிவரி இருந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அவள் வலிக்கலை, எதிர்பார்க்கல. நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, நாங்கள் எங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ டக்குன்னு வந்தனால இவன் கொஞ்சம் சுத்தலில் வர்றான். இதான் தெரியல, பார்க்கலாம். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம், சரிங்களா? பார்த்துட்டு அடுத்தது அப்டேட் பண்ணிடலாம். செக்கப் முடிஞ்சு வீட்டுக்கு தான் போகிறோம். இன்றைக்கும் வீட்டுக்கு போயிட்டு என்னென்னு சொல்கிறோம், ஓகேங்களா? வலிக்குதா? இல்லை, ஜாலியாக இருக்கிற. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. எதுக்கு நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் போன? எதுக்கு நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் போனேன்னு தான் கேட்கணும். அதுக்கப்புறம் தான் எதுக்கு நீ வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 மாதம் நிறைவடைந்து விட்டனர். 9 மாதம் ஃபுல்லாக முடிஞ்சு 10 மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வலி கம்பல்சரி. எங்கள் வீட்டுக்காரர் பூ வாங்கி கொடுத்தாரு, சொல்கிறதுக்கு மறந்துட்டீங்களா? இல்லை, பூ வாங்கி கொடுத்தா குழந்தை பிறகு வாங்கி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் வைக்க முடியாது. வலி வரணும்னு வேலை நான் கம்பெனிக்கு போயிட்டு உனக்கு வலி வந்துன்னு நினைக்கிறேன். இப்போ பாப்பாக்கு அப்படி தான், நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து சைவா நான் வேலைக்கு போயிடுறேன். ஆமாங்க, நீங்கள் கிளம்பி போங்க. நிஜமா தான் போங்க. இப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கம்பல்சரி இன்னும் ஒரு 4 days அவ்வளோதான் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். பெயின் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது எனக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் வலி வரலாம். தெரியல என்ன அப்படின்ட்டு. டாக்டர் என்னை கூப்பிட்டு பர்சனல் போன டைமில் அப்படி சொல்லலை, கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து எப்போ வேணாலும் பெயின் வரலாம், நீங்கள் வலி நல்லா வரட்டும் அப்படின்லாம் வெயிட் பண்ணாதீங்க. வலிச்சதுனாவே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 1/4 மணி நேரம் வலி இருந்தாவே கூட்டிகிட்டு வந்துடுங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொன்னதுக்கப்புறம் கூட நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு போய்க்கலாம். ஆனால் அசால்ட்டாக இருந்துடாதீங்க, நல்லா வலி பிடிக்கட்டும், ஏதாவது இதாகட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி பக்கத்துலேயே யாராவது ஒரு ஆள் இருங்க. அவங்க பாத்ரூம் போனாலோ எப்போ போனாலும் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
அவங்களுக்கு பெயினும் அவங்களுக்கு என்ன வேணும் பார்த்துக்குங்க. நான் இப்போ வந்து கண்டிப்பாக இன்னும் 2-3 நாள் டெலிவரி ஆயிரும் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. டெலிவரி ஆயிரும். செக் பண்ணி பார்த்துட்டாங்க. செக் பண்ணி பார்த்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ நல்லா சமத்தா அவங்க இருக்கிறாங்க. அவங்க நல்லா ரிலாக்ஸா இருக்காங்க. நீங்க வந்து எந்த ஒரு இதுலயும் பதட்டப்படாம இருங்க அப்படின்னு இருக்காங்க. பார்த்துருங்க. 2 பேருமே நல்லா இருக்கீங்க. வலி வந்தது அப்படின்னா டெலிவரி தான். பெயின் வரணும். லைட்டா பெயின்ல தான் இருக்கேன். இப்பவும் பெயின்ல தான் இருக்கேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பெயின் இல்லை. நல்லா வந்து பெயின் வந்தோடனையும் வந்துருங்க அப்படின்ட்டாங்க. வீடு பக்கத்துல இருக்கும்படி போங்க தாட்டி விட்டுருக்காங்க. அதுதான் உண்மை. இல்லை அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா வந்து இருக்க வச்சிருப்பாங்க. அங்க இருந்தாலும் இதே இப்போ ஒருத்தியா தான் இருந்துருக்கணும், உள்ள நடந்துட்டு தான் இருக்கணும். அதனால சரி வீட்டுக்கு போங்கம்மா, பக்கத்துல தான் இருக்கீங்க, வலின்னு வந்தா கண்டிப்பா நீங்க வந்துடுங்க, யோசிக்காங்க. எந்த டாக்டர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைட்டு சமயம் தான் அதிகமாக மேக்ஸிமம் வலி அதிகமாக பிடிக்கும். எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் வந்துடுங்க. நர்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் நாங்கள் இருப்போம். கண்டிப்பாக நீங்கள் எந்த டைமிங் பார்க்காதீங்க, உடனே கிளம்பி வந்துடுங்க அப்படின்ட்டு. ஓகே, இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு. இன்றைக்கி என்னமோ ஒன்றும் முடியல. வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டோம். அதை விலாக் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு வந்துட்டோம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பாடு சாம்பார், நேற்று வச்சு சாம்பார் மிச்சம் இருந்தது, அதோட விட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்து முட்டை சாப்பாடு வந்து கிளறி கொடுத்துருந்தேன். அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு பொம்பளையாக இருந்து பிள்ளைய கவனிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்றைக்கு நான் ஃபீல் பண்ணதில்லை. நீங்கள் சொன்னி அந்த ஒரு லேடி சொன்ன மாதிரி பொம்பளையாக நம்மளுக்கு என்ன வேலை, பொம்பளையாக குழந்தைய நம்ம கவனிக்கிறது தானே வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளையாக இருந்து நீங்கள் அதை பேசவும் தான் வந்து எனக்கு இப்போ டென்ஷனே வருது. ஒரு பொம்பளையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டுக்காரை பார்த்துட்டு வீட்டில் எல்லாத்தையும் கூட்டி விட்டுக்கிட்டு அதுதான் நம்மளோட வேலை, பொம்பளையாக நம்மளோட வேலை அதுதான் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறீங்க இல்லையா, அது கேட்கவே கேவலமாக இருக்குது. ஓகேவா சிஸ்டர்? அதாவது இந்த வேலை இவங்க தான் செய்யணும், அந்த வேலை அவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாயிலிருந்து சொல்கிறதில்ல. அது தவறான ஒரு செயல். நாளைக்கு என் பையனே பிறந்தாலும் வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும், வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும். அது என்ன பொண்ணு தான் அந்த வேலையை செய்யணும், பையன் தான் அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இவங்க செய்யறாங்க அப்படின்னு நாங்கள் இப்போ வீடியோ போடுறனால தெரியுது. நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் செய்கிறாங்க. நாங்கள் வீடியோ போடுறனால ஓகேங்களா, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லார் வீட்லேயும் வந்து உங்கள் வீட்டில் மேக்சிமம் ஆண்கள் எல்லாம் அப்படி இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டு சைடும் சரி, இவங்க வீட்டு சைடும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி, எல்லா வீட்லேயுமே ஆண்கள் பெண்களை வந்து நீ தான் எல்லா வேலையும் செய்யணும், நான்லாம் செய்ய மாட்டேன், தின்ன தட்டை கூட எடுக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து யாரும் வந்து அப்பத்து காலம் அது அப்பையோடயே போச்சு. ஏதோ ஒரு சில பேர் தான் அப்படி இருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ வந்து ஒரு ஹெல்பிங் மைண்டு, நம்ம தன்னோட வைஃபை நம்ம ஹெல்ப் பண்ண முடியல, நம்ம செய்யணும் அப்படியே ஒரு மைண்ட் தாட் தான் முடியலன்னா செஞ்சுதான் ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா செஞ்சுதாங்க ஆகணும். நம்ம பார்ட்னருக்கு நம்ம தானே செய்யணும், செஞ்சுதான் ஆகணும். ஓகேங்களா, செஞ்சாகணுமா அப்படின்னா குடும்பமாக நம்ம இருக்கோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுதான் ஆகணும். அது ப்ரெக்னென்ட்டு 9 மாதம் இருக்கும்போது செஞ்சுதான் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் செஞ்சுதான் ஆகணும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இதுதான் பதில். வேறு ஒன்றும் எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுலேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஐடி நான் பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, இந்த விலாகை இதோடு முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட் கொடுங்க. இந்த ட்ரெஸ்ஸை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோ கலெக்ஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கினேன். சரோ அக்காட்டை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, ஏன்னா வந்து எம்பிஎஸ் ஃபேமிலியில் கேட்டுட்டீங்க, எம்பிஎஸ் ஃபேமிலியில் கேட்டுட்டீங்க. விலாகில் வந்து நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, கார்த்தி சரோ இருக்காங்க இல்லைங்களா, அக்காட்டை தான் வந்து சரோ அக்காட்டை தான் வந்து நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து அவங்களோட இதில் போய் பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. பை டாட்டா. நெக்ஸ்ட்டு விலாகு, நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியாது, உங்களை மாதிரி தான் நாங்களும் வெயிட் பண்ணுறோம். பை.